ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட். புரட்டாசி ஸ்டார்ட் ஆக போகுது. எங்கள் வீட்டில் பொறுத்த வரைக்கும் புரட்டாசி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வீட்டை ஃபுல்லாத்தையும் டீப் க்ளீன் பண்ணிடுவோம். இந்த வருஷத்துக்கான க்ளீனிங் ஒர்க்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயாச்சு. என்னோட ரூமை நான் இப்போ க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். அதை தான் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. பட் வீடியோ ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் வாய்ஸ் ஓவர் ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்கிட்ட யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி நிறையா பேர் காமனாக கேட்டிருந்த கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் ரொம்ப அதிகமாக கேட்டிருந்த ஹோம் டூர் வீடியோ எப்போ போடுவேன் அப்படிங்கிறதுக்கான பதிலும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி என்னோடய ரூம் இவ்வளோ மெஸ்ஸியெல்லாம் இருக்காது. சில பல பர்சனல் ரீசன்ஸ்னால நான் தினமும் ஒரு 4 to 5 வீடியோஸ் வந்து இப்போ எல்லாம் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கனால நிறைய ட்ரெஸ் சேர்ந்துருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 4-5 வீடியோ ஒரே நாள் ஷூட் பண்ணுறதுனால எனக்கு பயங்கரமாக டயர்ட் ஆயிடுது. அப்படியே படுத்து தூங்கிடுறேன். க்ளீன் பண்ணும் போது எதாவது படம் பார்த்துட்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட் நைட் படம் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். நான் ஒரு விஸ்காம் ஸ்டூடெண்ட் தான், பட் நான் அதிகமாக படமெல்லாம் பார்க்க மாட்டேன். ஆக்சுவலி அதுக்கான ரீசன் ரொம்ப சிம்பிள் தான். இப்போ ஏதோ ஒரு படம் பார்க்குறேன் அப்படின்னா அதில் ஏதோ ஒரு கேரக்டரோட கேரக்டரிஸ்டிக் என்னோட கேரக்டரிஸ்டிக்கு ரிசம்பிள் ஆச்சு அப்படின்னா நான் அதை வந்து ரொம்ப நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். நானே அந்த கேரக்டராக வாழ ஆரம்பிச்சிருவேன். அதுக்கப்புறமேட்டு எமோஷ்னலாக நான் ரொம்ப அந்த படத்துக்கூட கனெக்ட் ஆயிடுவேன். ஸோ அப்படி இருக்கும் போது என்னால் அந்த படத்துலேருந்து வெளியில் வர முடியாது. எனக்கு வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் அன்லக்கி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருப்பாங்க. என்னோடய லைஃப்பை அதை ரிசம்பிள் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அன்லக்கியாக தான் எல்லாமே நடக்கும். நான் ஏதாவது ஒன்று எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சேன்னா அது எனக்கு சுத்தமாக கிடைக்காது. அது வந்து ஒரு பெரிய விஷயமா கூட இருக்காது. இது வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியலாம். பட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு சின்ன விஷயத்த சொல்கிறேன். இப்போ எனக்கு நைட்டு வந்து ஒரு தட்டுவடை செட் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு க்ரேவ் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நான் போனேன் அப்படின்னா அந்த அன்னைக்கு கடையே இருக்காது. இது வந்து ஒரு சாதாரண விஷயம் தான். அந்த அன்னைக்கு ஏதாவது பயங்கரமாக மழை பெஞ்சிருக்கலாம், இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது வேலை இருந்திருக்கலாம், அதனால் கடை போடாமல் இருந்திருக்கலாம். நான் கரெக்டாக அந்த அன்னைக்கு போய் பார்த்தனால எனக்கு கிடைக்காம இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கலாம். ஆனால் எனக்கு எல்லா விஷயத்துலையுமே இப்படி தான் நடக்கும். நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன். எனக்கு இந்த கான்சர்ட்ஸ் எல்லாம் போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. அதே மாதிரி ஒரு 7 கான்சர்ட்ஸ் இது வரைக்கும் நான் புக் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரே ஒரு கான்சர்ட் மட்டும்தான் நான் போயிருக்கேன். அதுவும் ஒரு தடவை கேன்சல் ஆகி அதுக்கப்புறம் போஸ்ட்பாண்ட் ஆகி தான் அந்த கான்சர்ட்டுக்கே என்னால் போக முடிஞ்சுது. நீங்கள் நினைக்கலாம், அவனுக்கு இந்த உலகத்தில் 1008 பிரச்சனை இருக்குது, உனக்கு வந்து இந்த தட்டுவடை செட்டு கிடைக்காததும் அதே மாதிரி கான்சர்ட்டுக்கு போகாததும் தான் நீ அன்லக்கி அப்படின்னு உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு சொல்லி. அப்படி கிடையாது. எனக்கு என்னோட பர்சனல் லைஃப்லேயுமே நிறைய இந்த அன்லக்கி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரிஃப்ளெக்ட் ஆகி நான் பார்த்துருக்கேன். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த பெட்ஷீட்டை நான் கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது இந்த அளவுக்கு கிழிஞ்சுமே நான் வந்து பார்த்திங்கன்னா மாற்றவே இல்லை. இந்த டைம் சரி ஓகே நம்ம வந்து புது பெட்ஷீட் மாற்றலாம் அப்படின்னு என்னோடய மனசை நானே தேர்த்துக்கிட்டு தான் இந்த பெட்ஷீட்டை தூக்கி போட்டிருக்கேன். என்னால் சில விஷயங்கள் அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்க முடியாது, மாற்றிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு அதுவே ஒரு எக்ஸாம்பிள். சரி, படத்தை பற்றி பேசிட்டு நம்ம அப்படியே வேற எங்கேயோ ட்ராவல் ஆகி போயிட்டோம். இப்போ நாம் கேட்ட கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றா ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 10K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனதுக்கு நான் ரிப்ளைங் டு யுவர் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு 2-3 பேர் வந்து டிஎம் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில். நானும் ஒரு டஃப் ஃபேஸ் ஆஃப் டைமில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் பீப்புள் எல்லோரும் உன்னோட வீடியோ பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக நீ சொல்லியிருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அப்படி என்ன டஃப் ஃபேஸ் உன்னோட லைஃப்பில் போயிட்டுருக்கு சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிலாம் கேட்டிருந்தாங்க. ஒரு உண்மையை சொல்லணும்னா சில விஷயங்களை நம்ம பர்சனலாக வச்சுக்கிறது தான் நமக்கும் நல்லது, நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லது. சொல்லப்போனால் என்னோட அம்மா அப்பா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட நான் எந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. லைஃப் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டேஜில் நமக்கு ஒவ்வொரு விஷயத்த சொல்லிக் கொடுக்கும். அதே மாதிரி தான் எனக்கும் நிறைய விஷயங்கள் அது சொல்லிக் கொடுக்குது. நானும் அதை மோல்ட் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டேஜில் அதை இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கேன். என்னோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையுமே நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அது ஏன் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. எனக்கு எதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கோ அதுவே தான் எனக்கு நெகட்டிவாகவும் இருக்குது. அதனால தான் இந்த சொசைட்டியில் கொஞ்சம் சர்வை பண்ணுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருவேன். எனக்கு அதில் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் நடந்தது அப்படின்னா அதை என்னால் ஏற்றுக்க முடியாது. எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது, நான் அதை பண்ணவும் மாட்டேன். அதுவே எனக்கு ஒரு நெகட்டிவாகவும் இருக்குது. இப்போ நான் ஒரு பாத்தில் போயிட்டுருக்கேன் அப்படின்னா அந்த பாத்தை டைவர்ட் பண்ணி விட்டு வேறு பக்கம் போய் ஜாயின் ஆகிற மாதிரி ஏதாவது ஆச்சு அப்படின்னா எனக்கு டென்ஷன் ஏறிடும்.
அதே மாதிரி எனக்கு இந்த பொய் பேசுறது சுத்தமாக பிடிக்காது. யாராவது என்கிட்ட பொய் பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, நான் லிட்ரலாக டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். சில பேர்த்துக்கிட்ட நான் அப்படியே பேசாமல் கூட போயிடுவேன். என்னோட சர்க்கிளை நான் எப்பயுமே குட்டியாக தான் வச்சுருப்பேன். யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பவே மாட்டேன். ஆனால் யாரையாவது நான் நம்ப ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா அவங்களுக்காக தான் நான் என்ன எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவேன். எனக்கு அவங்களோட ஹாப்பினஸ் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இருக்க ஆரம்பிச்சிருவேன். இதுவே என்னோட பாசிட்டிவ், இதுவே என்னோட நெகட்டிவாகவும் இருக்குது. சுத்தம் பண்ணும் போது தான் நிறையா விஷயங்கள் நமக்கு காணாமல் போனதெல்லாம் கண்ணில் படும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் ஒன்று நடந்தது. நான் டெசர்ட் ஷாப் ஒன்று வச்சுருக்கேன், கேக்கடைஸ் அப்படின்னு சொல்லி. அதோட கொரியர் பில்ஸ் எல்லாம் கொஞ்சம் காணாம் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தேன். பார்த்தா அந்த நோட் புக்குள்ளே இருந்திருக்கு. அதை நான் கவனிக்க மறந்துட்டேன். அதே மாதிரி இன்னொரு பெரிய விஷயம் நடந்தது. இந்த நோட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு என்னோட ஷார்ட் ஃபிலிமோட ஸ்கிரிப்ட் எழுதின நோட்டு. அதில் தான் என்னோடய ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமோட ஸ்டோரி போர்டும் இருக்குது. அதை பார்த்தனையுமே என்னோடய கண்ணு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கலங்க ஆரம்பிச்சிச்சு. எனக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் பேக் இருக்கும் இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்து. அது வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு 1 மினிட்டுக்கு நான் அவேர்னஸ் வீடியோவாக எடுத்த ஒரு ஷார்ட் ஃபிலிம். அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம். அடுத்து வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கும் போதே என் வாழ்க்கைக்கு இன்னொரு டேர்ன் கொடுத்த ஒரு பாயிண்ட்டு வந்து ஆங்கரிங் பண்ணுறது. நிறைய பேர் நான் யூஐ/யூஎக்ஸ் டிசைனர்னு நினச்சிட்ருக்கீங்க. நான் யூஐ/யூஎக்ஸ் டிசைனர் தான். பட் எனக்கு ஆங்கரிங் பண்ணுறது, எம்சி பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கும். நிறைய ஷோஸ் அண்ட் ஈவெண்ட்ஸுக்கு நான் எம்சி பண்ணியிருக்கேன். அந்த டைமில் நான் ட்ரைனிங்காக எடுத்துக்கக்கூடிய நோட்ஸ் எல்லாமே அந்த நோட் புக்கில் இருந்தது. அதே மாதிரி தான் என்னோடய ஃபுல் லென்த் ஷார்ட் ஃபிலிம் கைரதி. 8 மினிட்ஸுக்கு நான் எடுத்த ஷார்ட் ஃபிலிம். ஒரு யூடியூப் சேனல் புதுசாக அதுக்குன்னே ஓப்பன் பண்ணி அந்த ஒரே ஒரு ஷார்ட் ஃபிலிமை போட்டு 64,000 பீப்புள் அதை பார்த்தாங்க அப்படிங்கிறது என்னால் இப்போ வரைக்குமே நம்ப முடியல. அப்போ என்கிட்ட யூடியூப் சேனல் கூட இல்லை. பட் கைரதி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்தது. அது வந்து என்னால் சத்தியமாக வார்த்தையால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. எனக்கு வந்து இந்த பேக்குமே அவ்வளோ ஸ்பெஷல். ஏன்னா எனக்கு இந்த கிஃப்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு யாராவது எதாவது கிஃப்ட் பண்ணாங்கன்னா அது ரொம்ப நான் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். எனக்கு ஃபஸ்ட்டு கிடைச்ச கிஃப்ட்டு நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இந்த பேக்கு என்னோடய அக்கா கொடுத்தாங்க. இப்போ நான் 12th முடித்து 2 டிகிரியும் முடிச்சிட்டேன். ஆனாலும் அந்த பேக்கை அவ்வளோ பத்திரமா வச்சுருக்கேன். ஏன்னா அது எங்கள் அக்கா கொடுத்ததை நான் அதை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி. சொல்லப்போனால் என்னோடய யூஜி 3rd இயர் வரைக்குமே அந்த பேக்கு தான் என்னோடய காலேஜுக்கு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். வீடியோஸில் நான் ஏன் சிரிக்கவே மாட்டேங்கிறேன் அப்படிங்கிறது ஒவ்வொரு வீடியோக்குமே ஒரு 2-3 கமெண்ட் அப்படி வந்துடும். ஆக்சுவலாக நம்ம ஒரு வேலையை சின்சியராக பண்ணிகிட்ருக்கும் போது அப்போ நமக்கு சிரிப்பு வருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. நான் அந்த இடத்துல 2 விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணணும். ஒன்று, நான் அந்த வேலையை கரெக்டாக செஞ்சு முடிக்கணும். இன்னொரு விஷயம், என்னோடய கேமரா அங்கே வந்து கரெக்டாக ஆங்கிள்ஸ் மாதிரி தான் வீடியோஸ் எடுக்குதா அப்படிங்கிறதையும் நான் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த டைமில் எனக்கு வந்து சிரிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வரவே மாட்டேங்குது. அப்படியே நான் சிரித்தாலும் அது ஆர்டிஃபிஷியலாக தான் இருக்குது. நிறைய பேர் அதுக்குமே கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி ஓவர் ஆக்டிங் பண்ணாத ப்ரோ அப்படின்னு சொல்லி. ஆக்ட் பண்ணால் அதை ஆக்ட் பண்ண மாதிரி தான் தெரியும். ஏன்னா நீங்கள் எல்லாருமே வீடியோஸில் சொல்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் சிரிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நான் சிரிக்கவே மாட்டேன் ஆக்சுவலி. ஓகே, இப்போ வந்து மெயினான விஷயத்துக்கு வரும். ஹோம் டூர் நான் ஏன் ஃபுல்லாக இன்னும் வீடியோ அப்லோட் பண்ணலை அப்படிங்கிறதுக்கான ரீசனை நான் சொல்கிறேன். கசப்பான உண்மை என்ன அப்படின்னா, ஷார்ட் வீடியோஸ் எடுக்கிறத விடவே லாங் வீடியோஸ் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதை எடிட் பண்ணி அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுறது எல்லாமே ப்ராசஸ் வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். எனக்கு பேசிக்காகவே ஷார்ட்ஸ் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கே டைம் வந்து கரெக்டாக இருக்குது. ஏன்னா எனக்கு என்னோடய பிஸ்னஸ்க்கான ஒர்க்ஸும் போயிட்டுருக்கு. நான் ஜாபும் சர்ச் பண்ணணும். அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் அப்கமிங்கில் இருக்கனால நான் அதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படிங்கும் போது என்னால் எல்லாத்தையுமே கரெக்டாக ஒரு ட்ராக்குக்கு என்னால் கொண்டு வர முடியல. அதே மாதிரி நமக்கு 50K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதுக்கப்புறமேட்டு ஹோம் டூர் போடணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஆசை. அதே மாதிரி 50K சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சீக்கிரம் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக ஹோம் டூரும் வந்துடும். இருக்கிற ஒரே ட்ரெஸ்ஸையே ஏன் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்க, ஏன் உங்ககிட்ட ட்ரெஸ்ஸே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. என்கிட்ட இருக்கக்கூடிய 10 ட்ரெஸ்ஸை தான் நான் திருப்பி போட முடியும். எனக்கு இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது சுத்தமாக பிடிக்காது. இப்போ எனக்கு ஒரு 1000 ருபீஸ் கொடுக்குறாங்களா, அந்த 1000 ருபீஸை நான் எப்படி சேவ் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட மைண்டு போகும். அதனாலே நான் அதிகமாக திங்ஸ் எல்லாம் வாங்கவே மாட்டேன். இப்போ எனக்கு ஒரு செருப்பு பிஞ்சு போயிடுச்சுனாவே 2 மாதம் யோசிச்சு தான் அடுத்த செருப்பை வாங்குவேன். அந்த அளவுக்கு நான் யோசிக்கக்கூடிய ஒரு ஆள். நான் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது டைம் 11:30.
நான் பண்ணிக்கிட்டே இருந்ததில் சாப்பிடணும் அப்படிங்கிறதே மறந்துட்டேன். அதுக்கப்புறமேட்டு தான் ஒரு 4:00 போல் சரி அம்மா பீஸா ஆர்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு எங்கள் அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்கேன். பீஸா அப்படிங்கிறது அன்ஹெல்த்தி தான், எப்பயுமே சாப்பிடக்கூடாது. ஆனால் எப்பாவது ஒரு வாட்டி கண்டிப்பாக சாப்பிட்லாம். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் படம்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா எமோஷ்னலாக நான் அது கூட கனெக்ட் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது நான் அழுக ஆரம்பிச்சிட்டேன். நான் கொஞ்சம் சென்சிட்டிவ் அண்ட் எமோஷ்னலி வீக்கான பர்சன் தான். எனக்கு டக்குன்னு அழுக வந்துடும். எனக்கு கோவம் வந்தால் கூட அழுக வரும். உடனே பசங்கள்லாம் எமோஷன்ஸை வெளியில் காமிக்கக்கூடாது, உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வராதீங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் பர்சனலாக எமோஷன்ஸை நமக்குள்ளேயே அடக்கி வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக அது பர்ஸ்ட் ஆகிறதுக்கு பதிலாக அப்பப்போ அந்த எமோஷன்ஸை வெளியில் காமிச்சிடுறது பெட்டர் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. க்ளீன் பண்ணவே அப்பப்போ ஹைட்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து முடிச்சிட்டேன். குட் நைட் படம் பார்த்து முடிச்சுட்டு அடுத்து பறந்து போ அப்படிங்கிற ஒரு படம் இருந்தது. சரி அந்த படத்தையும் போட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி செகண்ட் ஃபிலிம் மூவ் பண்ணி அந்த படத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த பெட்டு உங்களுக்கு பார்க்க தான் இவ்வளோ குட்டியாக இருக்குது, ஆனால் இந்த பெட்டோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். ஒரு ஆள்னால அதை கண்டிப்பாக தூக்கவே முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த பெட்டை வந்து தூக்கி நிறுத்தினேன். இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுற எல்லாத்துக்குமே நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவேன். லைட்டாக டைம் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆகுது, பட் ஸ்டில் நான் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணிடுவேன். நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, நீ ஆன்லைன் வர பட் எனக்கு மட்டும் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிற, நீ வந்துட்டு மித்தவங்களுக்குலாம் மெசேஜ் பண்ணிவிட்டு போயிடுற அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறீங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ஃபுல் டேவுமே ஓரளவுக்கு டைட்டாக தான் போகும். ஏன்னா என்னோடய பிஸ்னஸ்க்கான ஒர்க்ஸுமே கொஞ்சம் நிறைய நான் வந்து ரிசர்ச் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கும். நான் எப்போலாம் இன்ஸ்டாகிராம் பக்கம் வரேன் அப்போ 2 பேர் 3 பேத்துக்கு அப்போ என்ன மெசேஜ் என்னால் பண்ண முடியுமோ அந்த மெசேஜ் பண்ணிட்டு போயிடுவேன். அதனால தான் சில பேத்துக்கு நான் வந்து ஆக்டிவாக இருக்க மாதிரி காமிக்குது, பட் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணாத மாதிரி இருக்குது. பட் எல்லாத்துக்குமே நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிகிட்டே தான் இருக்கேன். என்னோடய ஸ்கூல் லைஃப் பற்றி சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக நானே ஒரு லாங் வீடியோ பிளான் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய ஸ்கூல் லைஃப் பற்றி சொல்கிறதுக்கு. பிகாஸ் என்னோடய ஸ்கூல் லைஃப் வந்து எப்பயும் நீங்கள் நினைக்கிற மாதிரி லைக் நார்மலான ஒரு ஸ்கூல் லைஃப் கிடையாது. அது வந்து அந்த 12 years வாஸ் லைக் டோட்டலி டிஃப்ரெண்ட். மேபி நான் நெக்ஸ்ட் இல்லைனா அதுக்கு அடுத்த லாங் வீடியோவில் என்னோடய ஸ்கூல் லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது எனக்கு அந்த 12 years அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சேனலோட லோகோ பார்த்துட்டு நிறைய பேர் இல்லை ட்ராவல்னு இருக்குது, ஆனால் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி நான் வீடியோஸ் பார்த்ததாவே ஞாபகம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறீங்க. ஆக்சுவலாக இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும் போது நம்ம ஒவ்வொரு சிட்டி இல்லைன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்காக போகணும், அங்கே இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அது மூலிமா நம்ம இன்ட்ரோவர்ட்லேருந்து ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டாக நம்ம சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் தான் இந்த சேனலை நான் ஓப்பன் பண்ணேன். ஃபஸ்ட்டு எனக்கு இந்த சேனலில் போட்ட வீடியோ என்ன அப்படின்னா, நான் சென்னைக்கு இன்டர்வியூக்காக போயிருந்தேன், காலேஜ் இன்டர்வியூக்காக. ஸோ அதை தான் நான் ஃபஸ்ட்டு இந்த சேனலில் போஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு சேனலுக்காக அதுவும் இல்லாமல் நம்மளும் இந்த வெளியில் போய் மக்கள்கிட்டலாம் பேச கற்றுக்கணும், எல்லாத்துக்கிட்டேயும் நம்ம நார்மலாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக மதுரை போனேன். அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு சேனலுக்காக நான் போனது மதுரை. அதோட வீடியோஸுமே ஒரு 2-3 நம்மளோட சேனலில் இருக்கும். பட் என்னால் ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணி எங்கேயும் வீடியோஸ்லாம் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்தனால நான் வந்து ட்ராவல் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு நான் சும்மா சென்னை போனதுக்கப்புறமேட்டு சும்மா மட்டும் வீடியோஸ் போட்டுட்ருந்தேன். அது எதுவுமே சுத்தமாக வியூஸ் போகலை. கெட் ரெடி வித் மீலாம் போட்டுட்ருந்தேன். கொஞ்ச நாள் கழித்து நான் ஈரோடு வந்தபோது ஈரோட்டில் இருக்க மாதிரி வீடியோஸ் போட்டேன். அப்போ என்னாச்சு அப்படின்னா, ஈரோட்டிலேருந்து நான் என்னெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அந்த வீடியோஸ்லாம் ஓரளவுக்கு வியூஸ் போகும். அதாவது ஒரு 1K 2K அந்த மாதிரி வியூஸ் போகும். சென்னையில் வீடியோ போட்டேன் அப்படின்னா அது ஒரு 500 வியூஸ் கூட போகாது. அதனால என்ன பண்ணேன் அப்படின்னா, சீசனலாக வந்து என்னோடய சேனலில் மாற்றினேன். எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நான் ஈரோடு வந்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வீடியோஸ் வரும், அதே சென்னை போயிட்டேன் அப்படின்னா வீடியோஸே போட மாட்டேன். ஸோ இப்படி தான் நம்மளோட சேனல் வந்து போயிட்டு இருந்தது. இப்போ காலேஜெலாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமேட்டு சரி சும்மா நம்ம வந்து வீடியோஸ் எல்லாம் போடுவோம், ஏதாவது கிளிக் ஆச்சுன்னா சேனல் போகட்டும், இல்லைன்னா இந்த சேனலை இழுத்து மூடிட்டு கம்முன்னு இருக்க வேண்டியதான் நாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி தான் நான் மறுபடியும் வீடியோஸ் எல்லாம் போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமேட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட வீடியோஸ் எல்லாம் கிளிக் ஆக ஆரம்பித்து ஓரளவுக்கு இப்போ சேனல் போயிட்டுருக்கு. இப்போ எல்லாம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, நான் அஃப்கோர்ஸ் ஏதாவது வேலை விஷயமா வெளியில் போகிறேன், இல்லைன்னா சென்னையே நான் ஒரு 4 நாள் 5 நாள் போகிறேன் அப்படின்னாலும் அதுக்கான வீடியோஸ் எல்லாம் ஈரோட்லேயே இருக்க மாதிரி எடுத்து வச்சுட்டு நான் போயிடுறது. ஸோ தட் அங்கே போனாலும் எனக்கு வந்து வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக போடுற மாதிரி இருக்கும். எனக்கு பெட்ஸ் மேலே எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது, நான் எத்தனை வருஷமாக பெட்டெல்லாம் வளர்த்திட்ருக்கேன் அப்படிங்கிறது இன்னொரு மெயின் கான்வர்சேஷனாக என்னோடய இன்ஸ்டாகிராம் டிஎம்மில் இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுலேருந்து பெட்ஸ் வளர்த்திட்ருக்கேன். கிட்டத்தட்ட இப்போ ஒரு
12 இயர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் வந்து பெட்ஸ் வளர்த்துறது. நான் வந்து எல்லாமே வளர்த்திருக்கேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். வெறும் ஃபிஷ்ஷு மட்டும்தான். ஃபிஷ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கப்பீஸ், அதுக்கப்புறமேட்டு பேட்டா ஃபிஷ் ஃபைட்டர்னு சொல்லுவாங்கள்ல அது, அதுக்கப்புறம் மோலி, இந்த மாதிரி சின்ன சின்ன வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் மட்டும்தான் நான் வளர்த்திருக்கேன். அதுக்கான ரீசன் என்ன ஏது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஒரு வீடியோ சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு எப்படி வந்து பெட்ஸ் மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக ஆரம்பிச்சது அப்படிங்கிறதுக்கான ரீசன் அந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ ஒரு 4 to 5 இயர்ஸாக வந்து டாக் வளர்த்திட்ருக்கேன். அதையும் நான் வளர்த்துறேன்னு சொல்ல முடியாது. அது எங்கள் வீட்டில் தான் பார்த்துக்கிறாங்க. ஏன்னா நான் காலேஜ் போயிட்டு வர்றதுனால நான் எப்பாவது மந்த்லி ஒன்ஸ் இல்லை 2 months ஒன்ஸ் அந்த மாதிரி தான் அந்த டாகையே பார்த்துட்ருக்கேன். பட் எனக்கு வந்து ஃபிஷ்ஷு வளர்த்துறதுல அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ வேலை பண்ணிகிட்ருக்கேனே டைம் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, இப்போ ஒரு 6 to 6:30 அந்த மாதிரி டைம் இருக்கும். நான் காலையில் 11:30க்கு இந்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பித்தேன். நான் எல்லாமே செஞ்சு முடிக்கிறதுக்கு டைம் வந்து 7:45 ஆயிடுச்சு நைட்டு. அப்போயும் என்னோடய பால்கனியில் இருக்கக்கூடிய ஃபுல் கிளாஸ், அதுக்கப்புறமேட்டு என்னோடய ஜன்னல், இது ரெண்டையுமே நான் இன்னும் டச் பண்ணாமல் வச்சுருக்கேன். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஸ்க்ரீன், டபுள் ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் வந்து கிழிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கு வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம், அந்த ஸ்க்ரீன் போட்டவங்கக்கிட்டே சொல்லியிருக்கோம். ஏன்னா இது மாட்டியே ஒரு 1 year தான் இருக்கும், அதுக்குள்ளேயே கிழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை ஏன் இப்போ மென்ஷன் பண்ணுறேன்னா, இதோட டீட்டெயில்ஸ், அவங்களோட காண்டாக்ட் நம்பர் நிறையா பேர் கேட்டிருக்கீங்க என்கிட்ட. நான் யாருக்குமே அனுப்பலை. ரீசன் என்னென்னா, என்னோடய ஸ்க்ரீன் வந்து டேமேஜ் ஆனது தான். அவங்களோட சர்வீஸ் நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் அடுத்த வீடியோஸில் உங்களுக்கு கண்டிப்பாக அவங்களோட காண்டாக்ட் நம்பரை நான் வந்து கொடுப்பேன். இப்போ ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் ஆர்டர் கொடுத்துருக்கோம் அவங்கக்கிட்டே. அவங்களே வந்து புதுசு மாற்றி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால 1 week கழித்து அவங்க இந்த ஸ்க்ரீன் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசு மாற்றுவாங்கள்ல, அந்த டைமில் அதை க்ளீன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே ஒரே அடியாக முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நினச்சி தான் அந்த 2ஐயும் மட்டும் நான் க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கேன். எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் எழுதப்படாத ரூல்ஸ் அப்படின்னு சிலது இருக்குது. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா, எங்களோட வேலை எல்லாமே நாங்களே தான் செஞ்சுக்கணும். அது சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு வந்து பழக்கின ஒரு விஷயம். அதனால அது எங்களுக்கு பெருசாகவும் தெரியாது. எங்கள் வேலைகள் எல்லாமே நாங்களே பண்ணிப்போம். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு பெட் ஸ்ப்ரெட் அண்ட் பில்லோ கவரையும் சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அதையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு வழியாக போத்துற பெட்ஷீட்டுமே புதுசு மாற்றிட்டேன். என்னோடய ரூமில் என்னோடய பெட் ஸ்ப்ரெட் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ப்ரௌன் ஷேடில் தான் இருக்கும். ஏன்னா என்னோடய வீட்டோட இதே வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் அண்ட் ஒயிட் அப்படின்னு இருக்கனால எனக்கு என்னோடய எல்லா பெட் ஸ்ப்ரெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் தான் வேணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு 3 செட் ஆஃப் பெட் ஸ்ப்ரெட் இருக்குது என்னோடய ரூமுக்கு. அது 3மே வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் ஷேடில் இருக்க மாதிரியே வாங்கிக்கிட்டேன். என் ரூமில் இருக்கக்கூடிய சைட் வால்ஸில் ஏதாவது டெக்கரேட்டிவாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பிளான் இருக்குது. உங்களுக்கு எதாவது சஜஷன் தோணுச்சு அப்படின்னா அது என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நான் அதை எடுத்துக்கிறேன். பால்கனியில் இருக்கக்கூடிய அந்த 2 ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் இருக்குல்ல, அதையுமே நான் ஃபுல்லாக வந்து சர்ஃபு போட்டு தொடச்சிட்டேன். பிகாஸ் அதுலேயுமே வந்து தூசு அதிகமாக பதிஞ்சிருந்தது. ஆக்சுவலாக இதை பார்க்க நிறைய பேத்துக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், ஒருத்தன் படுத்து தூங்குறதுக்கு இதுக்கு 3 தலவாணி அப்படின்னு சொல்லி. எனக்கு வந்து தலவாணி கட்டி பிடிச்சி தூங்குற பழக்கம் இருக்குது. அதனால எனக்கு வந்து 3 தலவாணி கண்டிப்பாக வேணும். தலைக்கே தலவாணி இல்லைனாலும் எனக்கு கட்டி பிடிச்சி தூங்குறதுக்கு கண்டிப்பாக ஒரு தலவாணி வேணும். பறந்து போ படத்தையும் பார்த்து முடிச்சிட்டேன். ஒரு நாளைக்கு நான் ஒரு படம் பார்க்குறதே பெரிய விஷயம். 2 படம் பார்த்ததெல்லாம் மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் இன்னொரு படம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணேன். அதுக்கப்புறம் வேண்டாம் அப்படின்னு இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம் வந்து நான் ஆல்ரெடி பார்த்துருந்த படம் தான். சரி ஓகே, சும்மா அது ஓடிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி அதை போட்டுவிட்டு உட்காந்துட்டு இந்த தலவாணிக்கு உரையெல்லாம் போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் எனக்கு தெரியலை. பட் என்னையை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எப்படியோ கஷ்டப்பட்டு என்னோடய ஃபுல் ரூமே இந்த புரட்டாசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணி முடிச்சிட்டேன். என்னோடய ரூம் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோலேருந்து பார்க்குறேன். அன்டில் தென், திஸ் இஸ் பை ஃப்ரம் நிதிஷ்.